கிழவி பெற்ற தலைமகன் தியாகராசன் எனும் தங்க மகன். சளைக்காமல் கேள்விக்கனை தொடுப்பதனால் அவருக்கு நாங்கள் வைத்த பெயர் கேள்வியின் நாயகன். முந்தி முதற் பிறந்த பெருமாட்டி முத்துலட்சுமி எனும் மூதாட்டி. செல்வம் கொழிக்கும் திருமகள் புகுந்த வீட்டில் செல்லமாய் வளர்ந்த மருமகள். சிங்கப்பூர் சீமாட்டி கடவுளின் செல் நம்பரை கையோடு வைத்திருக்கும் இந்திரா ஒரு மங்கையர்க்கரசி. முக்கணி போல் முத்தமிழ் போல் முத்துக்கள் 3 பெற்ற மகராசி. மேல்நாட்டு மேனகை சேவு மீனா ஒரு வைர தாரகை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திட்டமிட்ட தம்பதி நாம் அப்படியே கடைபிடித்தால் நமக்கும் கிட்டிவிடும் நிம்மதி. 5வது இடம் யாருக்கு? பாசக்கடல் பஞ்சுவுக்கு. கற்பனைகள் ஒன்றுமில்லை, ஒப்பனைக்கு வேலை இல்லை. அடுத்து வந்து பிறந்தவரோ இனிக்கும் பலா, சர்க்கரையாய் சிரிக்கும் அந்த கற்கண்டு கமலா. ஆண்டொன்று போனால் வயதொன்று குறையும், ஆலமரம் போல் தன் மக்களுடன் வந்தால் சபை நிறையும். கடைக்குட்டி சகுந்தலா சத்திரத்து ராணி, கேட்பவை கிடைக்கும் அவர் கடவுளின் தோழி. சித்திரமாய் வளைய வரும் ஆயாவின் சின்ன மகள், ரத்தினமாய் முத்தினமாய் மக்கள் பெற்ற செல்ல மகள். ஆதியிலே வந்துவிட்ட அழகரசி, அடுப்படியில் பணிபுரியும் மாதரசி. அழுக்காமல் விருந்தோமும் அன்னபூரணி, கணவருக்கு சலிக்காமல் சேவை செய்யும் சகதர்மினி. பாதியிலே வந்திருக்கும் பைங்கிளிகள், மாமியவர் பணிகளை தொடர்ந்து செய்யும் மருமகள்கள். என்னாயா தர்மாம்பாளின் வாழ்க்கை ஒரு சகாப்தம், இன்ப துன்பங்களை ஏராளமாய் அனுபவித்து ஓய்ந்திருக்கும் பழுத்த பழம். இந்த வயதிலும் தங்கைக்கு ஆதரவு தரும் தயாள குணம். ஆட்சி தங்கையின் ஒற்றுமை கடைபிடிக்க வேண்டும் அவர் பெற்ற மக்களும். ஜோடி புறாக்கள் என வேடிக்கையாய் கேலி செய்தால் பொக்கைவாய் சிரிப்போடு கேட்டு அதனையும் ரசிப்பனரே. எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாயா வீடு. சிறுமியாய் இருக்கையிலே ஐயா கரம் பிடித்து மருமகளானார். சில சமயம் மாமியாருடன் ஓடிப்பிடித்தும் விளையாடுவார். கண்டவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, ஏனெனில் அக்காலத்தில் இல்லையே ஒரு தொலைக்காட்சி. சீரோடும் சிறப்போடும் மேன்மை தரும் செல்வ செழிப்போடும் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தின் மங்காத பொலிவோடும் நோய்பினி அண்டாமல் நிறைவான நிம்மதியோடும் நீண்ட நெடுங்காலம் பார்ப்புகள வாழ காவடி எடுத்துக் கொண்டாடும் குன்றக்குடி முருகன் கந்தவடி வேலனை வணங்கி வாழ்த்துகிறேன்.